என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, ஷி வாஸ் அன் ஏர் ஹோஸ்டஸ். ஸோ அவங்க என்கிட்ட வந்து எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மதன் ஃப்ளைட்டில் மட்டும் காஃபி குடிச்சிடாத அப்படின்னு என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பதில் சொன்னது கிடையாது. அது எனக்கு சும்மா கலாய்க்க சொன்னாங்களா இல்லை உண்மையிலே ஏதாவது கதை இருக்குது அதுக்கு பின்னாடி? சொல்லியே ஆகணுமா நாங்கள்? என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வாங்கி குடிப்பேன், அப்போது நான் அடிக்கடி குடிப்பேன். ஆனால் அது சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது ஒரு டைம் வாங்கி குடி. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஹாட் வாட்டர் வந்து எங்கேருந்து வருதோ அந்த இடம் வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வாட்டர் டேங்க் தான் இருக்கு ஃப்ளைட்ல, எல்லா இடத்துலயும் அதே டேங்க்ல தான் தண்ணி வருது. ஓ, ரெஸ்ட் ரூம்லயும் அதே தண்ணி தான். ஃப்ளைட் போய் ஆன் ஆஃப் செக்டர் போயிட்டே தான் இருக்கு. என்னைக்காச்சும் அதை ஸ்டாப் பண்ணி க்ளீன் பண்றதுலாம் எப்பயாவது தான் நடக்கும். ஓகே. அப்படி யோசிக்கும் போது அந்த தண்ணி எவ்வளவு அந்த தண்ணி சூடு பண்ணி குடிக்க வேணாம் அப்படின்னு நாங்களும் அதான் குடிச்சிருக்கோம், வேற வழி இல்ல. பட் இதுதான் உண்மை. அதனால நாங்களே யோசிப்போம் சம்டைம்ஸ் அந்த ஹாட் வாட்டர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுமா அப்படின்னு. ஹாட் வாட்டர்னால ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்பிக்கை. ஓகே. ஆமா, ஹாட் வாட்டர்ல ஆமா எனிவே ஹாட் வாட்டர்ல ஜெர்ம்ஸ் பெருசா இருக்கு. ஆமா, அந்த நம்பிக்கையில வாழ்ந்துட்டு